இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நான் எங்க இருந்தாலும் உங்களை பத்தின நினைவுகளோட சந்தோஷமா தான் இருப்பேன். தயவு செஞ்சு என்னை நினைச்சு கவலைப்படவோ என்னை தேடி அலைச்சு கஷ்டப்படவோ வேண்டான்னு இதன் மூலமா நான் சொல்லிக்கிறேன். வானதி, இது உனக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? இந்த ஃபங்க்ஷன் எனக்கு பிடிக்கல. இந்த ட்ரெஸ்ஸு, ரிங்கு, மாலை, இது எதுவுமே எனக்கு வேணாம் தான் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அம்மா கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிற உன்னை பார்க்கும்போது, ஆசிரம குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த கோபம், வருத்தம் எல்லாம் மறைஞ்சு அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிற மனநிலைமைக்கு நான் வந்தேன். ஆனா உங்க அம்மா சொல்லாமையே போயிட்டாங்க. இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோ வானதி. இந்த சந்தோஷமான விஷயத்த துக்கமான விஷயமா நினைச்சு அழற மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கிருஷ்ணவேணி அம்மா மகளை கண்டுபிடிச்சு பார்த்து உடனே இப்படி விட்டுட்டு போனது எனக்கே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தங்கச்சி அம்மாவுக்கும் வானதிக்கு நடுவுல தொந்தரவு செய்ய விரும்பலன்னு தெளிவா எழுதி வச்சுட்டு தானே போயிருக்காங்க. இந்த பார், அன்புங்கிறது விட்டு கொடுக்கறது தான். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது. இந்த மனுஷன் வேற உத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தானே நான் அவ்வளவு முன்னெச்சரிக்கையா சுடிதார் எல்லாம் போட்டு முக்காடெல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு போனேன். எல்லாமே வீணா போயிடும் போல இருக்கடி. என்னடி பண்றது இப்போ? அம்மா, இந்த விஷயத்தை விட்டு நீ சாமர்த்தியமா எப்படி தப்பிக்க போறன்னு நான் பார்க்கணுமா? நீ வேற சும்மா இருக்கிறவளை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்காதடி. நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு நடுங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். அவங்க பார்த்த பார்வையிலே எனக்கு மனசெல்லாம் பதறி போயிடுச்சு. அவங்கள விடுறி, உங்க அப்பா பார்த்த பார்வையை பார்த்தல, அந்த ஆளு ஒருத்தர் போதும் என்னை தூக்கிட்டு போய் கூண்டுல நிக்க வைக்கிறதுக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. இந்த மனுஷன் கிட்ட எதுக்கு இங்க வந்தாரு? வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நம்ம ஆர்த்தி கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு 100 ஆயுசுங்க.
என்னங்க என்னங்க இப்ப கதவை சாத்துறீங்க? ஆர்த்தி உள்ள இருக்கால, ஏதாவது பேசணுமா? அப்பா என்னப்பா தேடுறீங்க? இங்கதான் ஒரு தடவை அதை நான் பார்த்தேன். அது என்னன்னு சொன்னா நாங்க தேடி உங்களுக்கு உதவி பண்ணுவோம்ல. நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம்ப்பா. ஆமாங்க. என்னடி பண்றீங்கப்பா? சும்மா இருமா. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? என்ன கிடைச்சிருச்சா? என்னங்க, யாருக்காவது சால்வை போத்த போறீங்களா? என்ன எனக்கு நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுக்கு சால்வை? தலை மேலையா சால்வை போடுவாங்க? என்னங்க இது, முக்காடு போட்டுக்கிட்டு சால்வை எடுத்து என்ன பண்றீங்க நீங்க? இந்தாங்க. எவ்வளவு வாங்குனீங்க? இதுல எவ்வளவு இருக்கு? நான் 5 லட்சம் வாங்கினேன். ஆனா அதுல 500 ரூபாய்க்கு உங்களுக்கு தான் சட்டை எடுத்தேன். எனக்கு அப்புறம் சம்மர்ல ஏதோ ஆஃபர் டிஸ்கவுண்ட்னு சொன்னாங்க. 3 காட்டன் புடவை தான் எடுத்தேன். 1500 ரூபாய். எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் தான் செலவாச்சு. ஏங்க என்ன பண்றீங்க நீங்க? தங்கச்சிக்கிட்ட இந்த பணத்தை கொடுக்க போறேன். போலீஸ் வந்து பணம் எங்கன்னு கேட்டு அசிங்கப்படுறதுக்குள்ள இத கொடுக்கணும்ல. ஐயோ, அப்படின்னா நான் தான் இந்த பணத்தை வாங்குறேன்னு சம்பந்தமா கிட்ட சொல்ல போறீங்களா? சொல்ல மாட்டேன். அப்பா, பணத்தை மிரட்டி வாங்கினவ அமுதாவோட பீரோல வச்சுட்டான்னு சொல்றேன். ஏங்க என்னங்க இது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. கைய விடுறீ. ஐயோ, மொத்த பணமும் போதே.